ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி சட்னி. இது பார்த்திங்கன்னா சிம்பிளான பொருள் வச்சு சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவு இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துட்டு இதை செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு செவக்கணும். நான் இப்போ சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் கடைசியாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் நிறையா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட பெரிய பல் 4 பல் பூண்டு. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் வெங்காயம் எடுத்த பவுல்லேயே 3/4 பவுல் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த மாதிரி ஒரு பிடி புதினா தழை, ரொம்ப நிறைய சேர்த்தக்கூடாது. இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ நான் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம கல்யாண வீட்டு வெங்காய தக்காளி சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.